सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि निर्वाणं भेषजं भिषक् சந்நியாசகிருத்தமசாந்தः நிஷ்டா சாந்தி பராயணம். 75வது ஸ்லோகத்துல சந்நியாசகிருத் சமஹா அது வரைக்கும் சாந்தஹா வரைக்கும் பார்த்தோம். நிஷ்டா சாந்தி பராயணம் எனக்கூடியதான 3 நாமாக்கள் இந்த ஸ்லோகத்துல பார்க்கணும். 583வது நாமா நிஷ்டா அப்படின்னு. நிஷ்டான்னா எங்க சகல பிரபஞ்சமும் யார் இடத்துல தங்கி இருக்கோ அவர். உலகத்துக்கெல்லாம் எல்லா பிரபஞ்சத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறவர். அவரால் தான் உலகங்கள்லாம் இருக்கிறபடி இருக்கு. இல்லைன்னா எப்பவோ அழிஞ்சு வரும். உலகத்தை படைக்கிறது ஒரு வழி, அதை காப்பாற்றுறது அதை விட அதிகமான சிரமம். ஒவ்வொரு பிராணிக்கும் எந்தெந்த சந்தர்ப்பத்துல எது எது வேணுமோ எது தேவையோ அதுக்கு தக்கவாறு அவளுடைய கர்மாவை அனுசரிச்சு பலத்தை கொடுக்கிறதுங்கிறது சபாவுடைய உயர்ந்ததான ஒரு தர்மம். அந்த தர்மம் ஒழுங்கா நடக்கிறதுக்காகத்தான் அவர் தர்மம் எப்படிங்கிற வேதோக்தமான தர்மத்தையும் சிருஷ்டி பண்ணினார். பிரவருத்தி லட்சணமான தர்மம், நிவர்த்தி லட்சண தர்மம்னு 2 விதமான தர்மங்களை சிருஷ்டி பண்ணி மனுஷாதிகளுக்கு பிரவருத்தி லட்சணமான தர்மம், இந்த கர்மாக்களை பண்ணுங்கோ, இதை பண்ணுங்கோ, அதை பண்ணுங்கோன்னு சொல்லி, அதே போலயே நிவர்த்தி லட்சணமான தர்மத்தை சனகாதிகளுக்கு சொல்லி கொடுத்தார். இப்படி 2 விதமான தர்மங்கள் உலகத்துல இருந்து அதனால உலகத்தை காப்பாற்றிருக்கார். அதனால உலகமானது இருக்கிற இடத்துல இருக்கு. இந்த பூமிக்கு தாங்கக்கூடியதான சக்தி அவர் கொடுத்தார். அதே போலயே அந்தரிக்ஷத்துல இருக்கிற காத்துக்கு ஆதாரமா இருக்கிற சக்தி, தேவலோகத்துல நட்சத்திரங்கள்லாம் இருக்கக்கூடியதான ஒரு சக்தி. இப்படி அதற்கு அந்தந்த சக்தியை கொடுத்து அதாவது அப்படி எப்படி உலகம் எல்லாம் அப்படியே இருக்கணும். தன்னுடைய வரம்பை மீறி தாண்டப்படாது. சமுத்திரமானது வரம்பை தாண்டி உள்ள வந்துருச்சுன்னா அப்புறம் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் கஷ்டம் அல்லவா? அதே மாதிரி அதற்கு வேண்டியதான ஒரு பரிஸ்திதியை தயார் பண்ணி உலகத்தை எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டே இருக்க. ஏதோ ஒரு சமயத்துல காப்பாற்றினா தானா இருக்குன்னு சொல்லப்படாது, அது அப்படியே போயிட்டே இருக்கான். அப்படி எல்லாவற்றையும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்னா பகவானுக்கு நிஷ்டான்னு. இது இப்ப சரி, பிரளயத்துல என்ன ஆயிடுது? எல்லாமே அவரிடத்துல இருக்கு. சகல பதார்த்தங்களும் அவரிடத்துல ஒடுக்கப்படுகிறது. அப்படி இல்லாம தன்னிடத்துல வைத்துக் கொண்டு காப்பாற்றுறார். சிருஷ்டி காலத்துல அதை விஸ்திருதமாக பண்ணி ஜனங்கள்லாம் அப்படி எப்படி சௌக்கியமா இருக்கணும்னு காப்பாற்றுறார். அதனாலதான் பகவானுக்கு என்ன பேரு? நிஷ்டான்னு பேரு. பிரளயே நிஜனாம் தத்ரைவ திஷ்டந்தி பூதானி. பிரளய காலத்துல எல்லா பிராணிகளும் எல்லா ஜட பதார்த்தங்களும் அவரிடத்துல தங்கி நிற்கிறது. அதனால அவருக்கு நிஷ்டானு. அப்படின்னு எந்த உலகத்தை நாம் பார்க்கிறோமோ அந்த உலகம் எல்லாம் அவரிடத்துல இருக்கு. அவரை தன்னை விட்டு வேற இடத்துல வச்சுக்கொள்ள. நம்ம என்ன நினைக்கிறோம்? பகவான் நம்மளை கவனிக்கலையோ, நம்மளை விட்டாரோ, அப்படிப்பட்ட சந்தேகங்கள் வரலாம். எப்பவும் அவர் விடவும் தனியா வச்சுக்கல. ஏன்னா தன்னிடத்துல வச்சுட்டு இருக்காரு. எல்லாவற்றையும் தன் சரீரத்துக்குள்ள ஒரு பகுதியாதானே வச்சுட்டு இருக்கார். எல்லாவற்றையும் வியாபிச்சுத்தானே இருக்கார். ஆகையால் எப்பவும் அவர் கைவிடல. நாம் அவரை மறந்தோம். நாம் மறந்தாலும் அவர் எப்படி இருக்கார்? தன்னிடத்திலே பத்திரமா வச்சுட்டு இருக்கார். ஆகையால் அவருக்கு நிஷ்டானு. அதற்கு பிறகு சாந்தி. அடுத்த நாம இந்த சாந்திங்கிற பதத்துக்கு அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கணுமே. ஆனால் நம்ம மனசை கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம மனசு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். சாதாரணமாக நம்ம மனசை பத்தி கவனிக்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? விஷயங்களை கவனிச்சுட்டு இருக்கோம்.
இது என்ன அது என்ன அது என்ன ஆயிடுது இது என்ன ஆயிடுது நமக்கு எப்படி லாபம் காலம்பரை எழுந்து ராத்திரி பரியந்தம் ஒவ்வொரு பொருளையும் கவனிச்சுட்டு அதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு எது வேணுமோ எது வேண்டாமோ அப்பொருள்களை பத்தி யோசனை பண்ணி கொண்டிருக்கவே தவிர இவைகள்லாம் எந்த மனசுல வந்து நிக்கிறதோ அதை யோசனை பண்ணல. என்னைக்காவது நீங்க மனசை யோசனை பண்ணணும்னு நினைச்சு பார்த்தேன்னா அப்ப அது என்ன தெரியுதுன்னா இந்த மனசை நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கு. ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு ஜபம் பண்ணுங்க. வேற எதையும் தியானம் பண்ண வேண்டாம், பகவானையே தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு இஷ்டமான பகவானை தியானம் பண்ணுங்க. நான் ஏதோ சொன்னேன்னு இல்லை, இல்ல வேற எதையும் தியானம் பண்ணாம ஒரு எண்ணமும் வராம மனசு இருக்கான்னு யோசனை பண்ணி பாருங்க. ஏன் பகவான் எனக்கு இஷ்டம் இல்லை சார் இருக்கலாம், சரி. அது பிடிக்கலையா, சரி. மனசுல ஒரு எண்ணமும் வரக்கூடாது, கிளீனா இருக்கணும். எந்த எண்ணம் வந்தாலும் அது அப்புறம் அப்படியே தள்ளி விட்டு எண்ணம் இல்லாம மனசு இருக்கான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்களால அந்த மனசை நிறுத்த முடியாது, ஒரு பொருள்ல நிறுத்த முடியாது. அட பொருளே இல்லாம வெறுமன சூன்யமான பதார்த்தத்திலையும் மனசை நிறுத்த முடியாது. அப்பதான் நீங்க அறிவில் நம்ம மனசானது எந்த அளவுக்கு வேகமாக போறது. அதை நிறுத்த முடியல, உங்களால யாராலையும் நிறுத்த முடியல. அதை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? அபியாசேன கௌந்தேய வைராக்கியேன கிருஹ்யதே. அபியாச வைராக்கியங்கள் ஒண்ணுதான் அதை நடக்க வழி. ஏனென்றால் நம்ம பக்கத்துல இருக்கிற பொருள்களே நமக்கு ஹிம்சை கொடுக்க நம்ம நினைச்ச மாதிரி இல்லை. ஒரு ஆத்துல இருக்கமையான ஆத்துல மற்றவர்கள் எல்லாம் ஓடிண்டே இருக்க நம்மளை கவனிச்சுக்காம. ஏன் சார் இப்படி சொல்றேன், உங்களை கவனிச்சுக்கலையே கேட்டு பாருங்க. உங்களுக்காக பிராணனே விட தயாருங்கிறான், ஆனா ஒரு வார்த்தை பேசுறது இல்ல. எல்லாரும் அப்பா பாட்டுக்கு அப்பா தன் காரியத்தை பாக்குறா, அம்மா தம் காரியத்தை பாத்துக்கா, குழந்தைகள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் அவாவா காரியத்தை பார்த்துட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் ஓடிட்டே இருக்கா, எதை தேடி ஓடுறான்னு தெரியல. இப்படித்தானே ஆத்துல நடக்கிறது. ஆனா ஆத்துக்கு வந்தவா கூட அவ காரியம் ஏதோ பேசிட்டு போயிட்டே இருக்கா. அப்ப விவகாரம் என்னன்னா, நம்மளை தனியா யாராவது கவனிக்கிறாளோ யோஜனை பண்ணி பாருங்க. கவனிக்கிறார் எது தெரியுமா, நான் உங்களை உங்க காரியம் பண்ணாம தடுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஜபம் பண்ணுவோம்னா அதை விடாம பேசிட்டே இருப்பான். எப்ப வேணுமோ நீங்க சமாதானமா அப்பெல்லாம் பிஸியா இருப்பேன். நம்ம முக்கியமான காரியம் பண்ணும் பொழுதுதான் வந்து இது இல்ல அது என்ன இது என்ன பூர்வம் எல்லாம் பேசிட்டு பொழுது போக்கிட்டு இருக்க. இப்படி இந்த மனசை நல்லா யோஜனை பண்ணி பார்த்தேனால் நாம இந்த உலகத்தோட சம்பந்தப்படுவதனால் மனசுல 1000 விதமான கொந்தளிப்புகள் ஏற்படுறது. இந்த கொந்தளிப்புக்கு தான் அசாந்தின்னு பேர். அந்த கொந்தளிப்பு குறையணும். எப்படி குறையும்? அபியாசத்தினால. ஒரே நாள் ஜபித்து ஆரம்பிச்சிடும், நிறுத்து மனச முடியாது. பகவானே சொல்றார், சனை சனை ரூபரமே புத்தியாத்ரதி கிரஹீதயா. கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணப்பா. ஏன்னா இந்த மனசானது இப்படி கொதிச்சுட்டே இருக்கிறது எத்தனை நாளா? சில கோடி யுகங்களா நடக்கும். அத்தனை நாளா அது கொந்தளிச்சுட்டே இருக்கு. தெரியாது நமக்கு ஏன் இப்படி இருக்குன்னு தெரியுது. கவலை இருக்கு, கவலைப்பட்டு இருக்கோம். ஏன் கவலை வந்து இருக்குங்கிறது தெரியாத நிலையில மனுஷியால் இருந்துட்டு இருக்க. எப்ப நீங்க அதை நோட் பண்ணிட்டோ இப்ப என்ன பண்ணா அதை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த முயற்சி பண்றது எப்படின்னு, முயற்சிங்கிறது ஒரு நாள் 2 நாள்ல சாத்தியம் இல்ல, சில வருஷங்களா. ஆனா இந்த ஜென்மாவில் நீங்க அதை அடக்கிவிடலாம். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா என்ன இருக்குன்னு வைராக்கியதே. வைராக்கியம் வேணும். இது பகவத்கீதையில சொன்னது மட்டும் இல்ல, யோக சூத்திரக்காரர் அபியாச வைராக்கியாம் தன்னிரோதா. அபியாசம் வைராக்கியம் இவைகள்னால் தான் அதை அழுத்து நிறுத்தலாம். அப்படி இப்படி இந்த மனசை நீங்க நிறுத்தணும்னா அதுக்கு வைராக்கியம்னு ஒண்ணு சொன்னேன். அதோட மட்டும் இல்ல, ஞானமும் பேசி. ஞானம் வந்தா என்ன ஆகும்னா இந்த மனசுக்கு மூலமா இருக்கக்கூடியதான அஜ்ஞானமே அழிஞ்சுவிடும். அப்ப மனசு வேற வழி இல்லாம தானே அழிஞ்சு போயிடுது. இந்த மனசானது அழிகிறமையான மனசை கொல்ல வேண்டாம். நீங்க மனசுல ஒண்ணும் பண்ண வேண்டாம். மனசு எங்கிருந்து உண்டாச்சோ அந்த அஜ்ஞானத்தை பிடிச்சுங்கோ. அந்த அஜ்ஞானத்தை ஞானத்தோட கொண்டுட்டலையானால் இது மேல மனசு உங்களை தொந்தரப்படுத்தாது. ஆகையால் இதுக்குதான் பகவானுக்கு சாந்தி. இது என்ன பகவானுடைய பேர்? இது சாந்தி பராயணம். சாந்தின்னு பகவானுடைய பேர். பெண் பெயரா இருக்கு. இது மாஸ்குலின் சென்டர்ல இல்லையா மகாவிஷ்ணுவுக்கு. சாந்தி
லிங்கத்துல பேர் சொல்றேன். அடுத்தது நம்சலிங்கத்தை சொல்ற பராயணம் அப்படின்னு என்ன அப்படின்னு பகவானுக்கு நாமளா ஒரு உருவத்தை கொடுக்கிறோமே தவிர அவர் புல்லிங்கத்திலையும் ஸ்ரீலிங்கத்திலையும் நம்சலிங்கத்திலையும் எப்படி இருப்பார்? நிஷ்டா ஸ்ரீலிங்கம், சாந்தி ஸ்ரீலிங்கம், பராயணம் நம்சகலிங்கம், அதெல்லாம் இதுக்கு மேல சமஹா புல்லிங்கம். அதனால இந்த லிங்க வியவஸ்தை இல்லை, இங்க எல்லாமாகவும் இருப்பார். ஆண் பெண் அப்படிங்கறதெல்லாம் நாம வச்சுட்டு இருக்கிற பதார்த்தமே இவைகளுக்கு அப்பாற்பட்டவர் பரமாத்மா. ஆகையால் அவர் என்ன பண்ணிருக்கார்? சமஸ்த அவித்யா நிவர்த்தி, எல்லா விதமான அஜானங்களையும் அடியோடு அழித்து விடுறார். எப்பொழுது அஜானம் போச்சோ அப்ப அஜான காரியமா இருக்கக்கூடியதான மனசும் போயிடுது. சித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா கிரியந்தே சாஸ்ய கர்மாணி திருஷ்டே பராவரே. பராவரே எல்லா வசதியான பதார்த்தங்களை விட வசதியா இருக்கக்கூடியதான அந்த பரமாத்மா அவரை பார்த்த மாத்திரத்தினால் எல்லா விதமான துன்பங்களும் கவலைகளும் போடும். இது மேல சந்தேகம் இல்லை, அஜானம் இல்லை, கர்மாக்கள் ஒண்ணும் இல்லை. அப்படி உயர்ந்ததான ஒரு நிலையை தாங்கள் அடைகிறீர்கள். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? சாந்தி நிஷ்டா சாந்தி பராயணம். அதற்கு பேரு பராயணம். அயனம் டெர்மினஸ். நம்ம எங்கெங்கயோ அலைஞ்சுட்டு இருக்கோம், எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்கெங்கயோ அலையிறோம். அது வேணும் இது வேணும். கடைசியில எங்க போறது சார் தெரியாது, எந்த இடத்துக்கு போறோம் தெரியாது. நதீனாம் சாகரோகதி. நதி எங்கேயோ பிறக்கிறது ஹிமாலயத்துல, அது சமுத்திரத்தை போய் சேரணும். அது சமுத்திரத்தை போய் சேரணும்னா எங்கெங்கயோ ஓடுறது. அதுக்கு சமுத்திரம் எங்க இருக்குன்னு தெரியல, ஆனா தேடிண்டே இருக்கு. சில ஆயிரக்கணக்கான மைல் ஓடுறது, போயிட்டே இருக்கு. ஆனா ஒரு நாள் சமுத்திரத்துல போய் சேர்ந்து அதோட தெரியாது. அதே போலதான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஏதோ ஒரு சமுத்திரம் அஞ்ஞானத்தினால பிறந்தான், பறந்து இறந்து தேடிட்டே இருக்கான் பகவான. சரியான வழி தெரியல. கடைசியில சில ஆயிரம் பிறவிகளுக்கு பின்னால ஒரு மானிட பிறவி கிடைச்சது. அந்த மானிட பிறவில ஒரு ஆச்சாரியனை கண்டான். அந்த ஆச்சாரியன் வழி என்னதுன்னு சொன்னார். மார்க்கம் திசதீதி தேசிக்க, உங்களை கொண்டு போய் அதுக்குள்ள தள்ளல, உங்களுக்கு வழிதான் சொன்னார். ஆத்மாவாரே திரஷ்டவ்யா, பாரப்பா இந்த ஜென்மாவில அறிந்தாகணும், உன்னால அறிய முடியும் அப்படின்னு. சரி, அறிய முடியும்னு சொன்னீங்க. எப்படி அறியறது அந்த ஆத்மாவை? ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாதிதவ்யா, அந்த ஆத்மாவை கேட்கணும். கேட்ட பிறகு என்ன பண்ணும்? மந்தவ்யா, அதை யுக்தியினால யோசனை பண்ணணும். இப்படி வேதங்களை காதால கேட்டு அர்த்தத்தை தீர்மானம் பண்ணிட்டு நம்ம மனசுனால யுக்தியில விசாரம் பண்ணினோமேனால் சில நாளுக்கு அது அபரோட்சமாயிடும். அபரோட்சமாயிடும்னா தலைவலி வயசு எப்படி தெரியாதோ அப்படி நமக்கு தானா தெரியும். இன்னொருத்தருடைய தயவு இல்லை, அதோட கண்ணு காதலுடைய புலன்களுடைய அபேட்சை இல்லை, தனக்கு தானா தெரியும். தெரிஞ்சதுமே என்னாச்சுன்னு இனிமேல நாம எங்கேயும் போக வேண்டாம்னு தீர்மானம் ஆயிடும். இதற்கு முன்னால அலைஞ்சுன்றிருந்தான், இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுன்றிருந்தான். எதை பார்த்து? சுகத்தை நாடி அலைஞ்சுன்றிருந்தான். அதுக்காகத்தானே வழங்கல் காலமுறையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இந்த காரியம் அந்த காரியம் பண்றோம். எதுக்காக? சுகத்துக்காக. சாப்பிட்டோமையானா சுகம் வரும், அதுக்காக சாப்பிடணும். சாப்பிடணும்னா சமைச்சிருந்தா தான் சாப்பிட முடியும், அதுக்காக சமைக்கிறோம். ஆனா சமைக்கிறதுன்னு என்ன சார் பண்றதுன்னா பொருள் எல்லாம் கொண்டு வந்தா தான் சமைக்க முடியும். பொருளை கொண்டு வரோம், பொருளை கொண்டு வரணும்னா காசு இருந்தா தான் பொருளை கொண்டு வர முடியும். காசுக்காக அலையுது. விவகாரம் என்ன? இத்தனை பதார்த்தங்களும் நீங்க பண்றதெல்லாம் எதற்காக? காலையில நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு ஒரு சுகம் வேணும். மனுஷனுடைய தேடுதல் எதற்காக? சுகத்தை நோக்கி தேடிக்கொண்டிருக்கான் ஒவ்வொருவனும். சின்ன குழந்தையா இருக்கட்டும், வயதானவரா இருக்கட்டும், ஸ்திரீகளா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும். குழந்தைய பார்த்தா ஏண்டா படிக்கிறேன்னு, படித்தா தானே உத்தியோகம் வரும், பாஸ் பண்ணுவேன், அப்பதானே பெரியனா உத்தியோகம் வரும். உத்தியோகம் வந்தா காசு சம்பாதிப்பேன், காசு சம்பாதித்தா சௌக்கியமா இருப்பேன். இந்த சுகமா இருக்கணும் என்கிறது அறிந்தோ அறியாமலேயோ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பிராணியும் அந்த சுகத்தை தேடிக்கொண்டே இருக்கு. அந்த சுகத்தை எங்க தேடுறதோ அங்கே சுகம் இல்லை, இருந்தா கண்டுபிடிச்சிருவோம். சுகம் எங்க இருக்கு? உங்க இதயத்துக்குள்ள இருக்கு. இது தெரியல.
சொல்லணும். அப்பா எங்கேயும் அலையாத, சுகமானது உனக்குள்ள இருக்க, அதை அறியணும். இதை நீங்க அறிந்தீர்களேயானால் இனிமேல அடைய வேண்டியதில்லை. சமுத்திரத்தை போய் சேர்ந்த பிறகு நதி எப்படி நதியானது தனி பெயர் இல்லையோ தனி உருவம் இல்லையோ, அதே போல இந்த ஜீவனானவன் எப்பொழுது அந்த பரம்பொருளோட சேர்ந்து விட்டானோ அப்பொழுது நான் ராமன், நான் கோவிந்தன், நான் கிருஷ்ணன், நான் சீதா, நான் துளசி, நான் வேற ஏதோ ஒரு பேரு அப்படிங்கிற பெயர்கள்லாம் இல்லாமல் எல்லாமே உன்னோட போயிடுறது. இது எல்லோருக்கும் ஒண்ணுதான் அடைய வேண்டியதான கடைசி கம்யஸ்தானம் இதுதான். அதனால பரம் அயனம், உத்கிருஷ்டம் அயனம், உத்கிருஷ்டம் சிறந்ததான அயனம் சேரும் இடம், போய் சேர வேண்டியதான இடம். பஸ்ல போய் உட்கார்ந்து பஸ் டெர்மினஸ் வந்தாச்சு, ஐயா இறங்குங்க, வந்தாச்சு இடம் அப்படிங்கிறான். அதே வெளியே ட்ரெயின்ல வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்ததுமே இறக்கி விடுறான், வேற வழியே இல்லை. அப்ப உட்கார என்ன இனிமேல் அங்க உட்கார முடியாது. அதே மாதிரி தான் நீங்க எங்கேயும் அலைஞ்சிருந்த பல பிறவைகள்ல பல வேஷங்கள் கட்டி பல ஜென்மாக்களை எடுத்து கடைசியில ஒரு மானிட பிரிவுல வந்து ஒரு ஆச்சாரம் அடைஞ்சு அவர் வழியாக ஆத்ம தத்துவத்தை அறிந்த பிறகு அவரிடத்துல போய் சேர்றேன் அப்படின்னு அவரா ஆயிடுறேன். அதனால எல்லோருக்கும் போய் சேர வேண்டியதான இடமா இருக்கிறதுனால பராயணம், பரமும் உத்கிருஷ்டம் அயனம், பரம் மிக சிறந்ததும், சிறந்ததுன்னா உத்கிருஷ்டம். எதுல உத்கிருஷ்டம்? எதை அடைந்த பிறகு மறுபடியும் இந்த துன்பங்கள் இருக்காதோ, இந்த தொல்லைகள் இருக்காது. காலம்பரிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஏதோ மனசை புடுங்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த தொல்லைகள் எப்போதும் இருக்காது. அதனால உத்கிருஷ்டம் அயனம். அயனம்னா ஸ்தானம். எப்படி? புனராவிருத்தி சங்காரஹிதம். இப்ப சொர்க்க லோகத்துக்கெல்லாம் போறா, சத்தியமா இருக்கா இங்க எல்லாம். ஆனா என்ன அங்க இருக்கிற டைம் வெகு சீக்கிரமா ஓடி போயிடுறது. வீட்டுல சொல்றாரு இறங்கி போனா நான் நேற்று தானே வந்தேங்கிறார். இங்க 10,000 வருஷம் ஆச்சியா வந்துங்கிறார். அவர் என்ன பண்றது? அந்த லோகத்துல 10,000 வருஷம் இருந்தாலும் அவன் என்னடா அவ்வளவு அழகா சுத்தமா இருக்கிறதுனால டைம் மறந்து போயிடுது. அதனால வேகமா போறது டைம் மறந்து போயிடுது. இறங்குன்னு சொன்னதுமே ரொம்ப கவலைப்படுறாங்க. என்ன ஆச்சு? வேற வழி இல்ல. அங்கே ஏதாவது ரீசார்ஜ் பண்ணிக்கலாமா? ஒன்றும் முடியாது. அப்பதான் அங்கெல்லாம் செல்போன் தான் இது ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. என்ன ரெட்னார் பணம் இறங்கி திரும்பி வரும், போனா போயிட வேண்டியதான், வேற ஒன்றும் பேசவே முடியாது. அங்க என்ன சுப்ரீம் கோர்ட் இருக்கா, ஏதாவது இருக்கா அப்பீல் பண்றதுக்கு? ஒன்றும் கிடையாது. இறங்குன்னு சொன்னா ரெட்னார் பணம் அவ்வளோ, அவன் பாட்டுக்கு போயிடு மறைஞ்சு போயிடுவான்னு. ஓடி போனா புடிச்சுக்கலாம், அடுத்த மறைஞ்சு போயிட்டான். கரெக்டா அந்த சமயம் வந்ததுமே அங்க இருந்து கீழே விழுந்துருவள். அவ்வளவுதான். எங்கே மேகத்துல இருந்து மழை, நீருண்ட மேகத்துல விழுவள். நீருண்ட மேகம் மழையாக வருவான். மழையாக எங்கே விழுமோ தெரியாது, எண்ணம் கொண்டுதான் மாட்டிப்பான். அப்படி பதார்த்தங்கள்ல மாட்டிட்டு அப்புறம் ஒரு அப்பா சாப்பிட்டு அதன் வழியாக வந்து மறுபடியும் பிறக்கிறான். இப்படி இது என்னத்தான் இருந்தாலும் என்னைக்கு நமக்கு வருங்கிறது தெரியல. அந்த ஊர்ல இருக்கிற பரியந்தான் நம்ம என்னைக்கு திருப்பி பூலோகத்துக்கு போனோம். இவம் லோகம் ஈனதரம் வா விசந்தி, இந்த லோகத்துக்காக வரான். இல்ல ஈனதரம் வா விசந்தி, இதை விட போதும் மரம் கொடியா ஆகலாம், இல்ல பூச்சியா பிறக்கலாம். யாருக்கு தெரியும்? அந்த பிராரப்த கர்மாவில எப்படி இருக்கோ அதுக்கு தக்கவாறு வருமே தவிர நாம் இது வேணும் அது வேணும் என்று கேட்டுக்கொள்வதற்கெல்லாம் நமக்கு இதுக்கு வேண்டியதான சாய்ஸும் கிடையாது. கர்மா எப்படி இருக்கோ நமக்கு தெரியுது. யதா கர்ம யதா ஸ்ருதம் யோனிமன்யே பிரபத்யந்தே சரீரத்வாய தேகினஹ அணுமன்யேன சம்யந்தி யதா கர்ம யதா ஸ்ருதம். தெரியாது இந்த கர்மா ரகசியமானா இருக்க. நாம நினைக்கிறோம் இந்த ஜென்மால நல்ல கர்மாக்களையே பண்ணிட்டு இருக்கோம், யாருக்கும் இம்சை பண்றது இல்லைன்னு. அது முடியாது. நம்ம நினைக்கிறோமே தவிர அப்படி வாழ முடியாது. மனுஷனுடைய வாழ்க்கையும் எதை பண்ணினாலும் சில பேருக்கு சிரமம் தான் இருக்கும், சில பேருக்கு சகாயம் பண்ணலாம். அப்படி இருந்துட்டோம், கவலை இருந்துட்டோம். இருந்த போதிலும் நம்ம நல்லதே பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது நல்லதா வரணும்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே ஸ்டாக் கெடுதல் இருந்தது, ஏன்னா இது கலந்த பிறகு அது வந்தது, ஏன்னா ஒண்ணுமே நம்மளால சொல்ல முடியாது. ஆகையால் இப்படி இவன் கட்டப்பட்டு அந்த லோகத்துக்கு வந்து போய் திரும்பி வர வேண்டிய நிர்பந்தம் உண்டு. எந்த லோகத்துக்கு போனாலும் போனா திரும்பி வரணும். போனா திரும்பி வராம இருக்கிறது என்னன்னா ஒன்னே ஒண்ணு பிரம்மலோகம். சில சமயத்துல இந்த பிரம்மலோகத்திலையும் சில பேர் சகுண உபாசகால் பண்ணினவர், கிரமமுக்தி பலகமான உபாசனைகள் பண்ணினவர்கள். அவர்கள் போனா அவ அங்கிருந்து வேதாந்தத்தை வாசி அப்படியே போவான். ஆல் அதர் எந்த லோகத்துக்கு போனாலும் அந்த கர்ம பலமானதே திரும்பி வரணும்.
வாழ்ந்துட்டு இருக்கான். எப்ப போவான்னு யாராவது சொல்ல முடியுமோ? கேரண்டி இல்ல. நம்ம போக மாட்டோம் சார். இப்ப அதெல்லாம் 90+ அப்படின்னு வச்சுட்டு இருக்கா லோகத்துல ஜனங்கள்லாம். விவகாரம் என்னன்னா, அது வரைக்கும் போறதுக்கு அவ்வளவு வாய்ப்பு இல்ல. இன்சூரன்ஸ் கம்பெனி கூட என்ன சொல்றேன், 70 வரைக்கும் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறேன் சாருங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? 70 வயசு வரைக்கும் நீங்க அது வரைக்கும் ஒரு கேரண்டி இருக்கலாம், ஒரு ஐக்கியம் தானே. ஆனா நிஜமா சொல்ல முடியும். என்ன சொல்ற, அந்தியஸ்வாசா இமயமதவா உபந்தியா, இதான் கடைசி மூச்சோ இல்ல கடைசி மூச்சுக்கு முன் மூச்சோ யாரும் சொல்ல முடியாது. யாருக்கும் கேரண்டி கிடையாது. ஜோசியத்துல பார்த்தாலும் தெரியாது. மேக்சிமம் என்ன சொல்லுவானா, இந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கு சார், ஒரு பிராண கண்டம் இருக்கு சார், ஜலத்தினால கண்டம் இருக்கு, நெருப்புனால கண்டம் இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவ்வளவுதான். ஆக்சுவலா அப்படின்னு சொல்லிவிட்டு போயச்சவனும் இருக்கான். சௌக்கியமா ஆனந்தமா ஒன்னும் கவலை இல்லைன்னு வெளியில வந்ததே போட்டுன்னு போயிட்டாரு. அதுக்காக அவரை எதை இன்சூரன்ஸ் முடியுமா? யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது விவகாரம் முழுக்க. அதனால என்னென்ன இந்த மரணம்ங்கிறது ஒண்ணும் தெரியல. இதே மாதிரி தான் ஸ்வர்காதி லோகத்திலையும் அங்கேயும் இருப்பேள், வாழ்ந்துட்டு இருக்கேள், சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கேள், வெகு நாளா அனுபவித்துக் கொண்டிருக்கேள். ஆனா எப்ப முடியும் தெரியாது சார். இப்படிப்பட்டதான சந்தேகம் இருக்கிறதுனால இது எப்பொழுதும் கஷ்டம் தான். இப்படிப்பட்டதான சந்தேகமே இல்லையா. புனராவரத்து சங்காரஹிதம், அப்படிப்பட்டதான ஒரு இடம் பராயணம். ஆயால் யார அடைந்தவரு மறுபடியும் திரும்பி வர வேண்டியது இல்லையோ அப்படின்னு. அதனால பரம் உத்கிருஷ்டம் அயனம் ஸ்தானம், மிக சிறந்ததான இடம். எதை அடைந்த பிறகு மறுபடியும் திரும்பி வர வேண்டியது, திரும்பி வரணும் எனக்கூடியதான சந்தேகத்துக்கே இடம் இல்லையோ அப்படிப்பட்டதான நாம பராயணம். ஆகையால் பகவான் எல்லோரும் சேர வேண்டியதான இடம். சில பேர் இந்த ஜென்மால, சில பேர் இன்னொரு ஜென்மா அனுப்புது. இப்பெல்லாம் விஷ்ணுதாசனாவும் இதெல்லாம் வேதாந்தங்கள் கிட்டேயே வரதில்லை, இதை கேட்கறதே இல்லை. என்ன அவளை பூச்சுட்டு பிரயோஜனம் இல்லை. எனக்கு தலையில பாபம் இருக்கு, அவ்வளவுதான். இது என்னன்னா, ஒரு 100 ஜென்மா 200 ஜென்மா ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மாறி அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வருவார். வாழ்க்கையில ஒரு 2 கஷ்டம் வந்ததுன்னு வச்சுங்களேன், ஃபுட்பால் வதச்சா போல வதச்சான்னு வச்சுங்களேன், அவ்வளவு விவகாரம் என்னடா. அப்ப வைராக்கியம் வரும், அப்ப இந்த பக்கம் திரும்புவான், அப்ப பகவானுடைய ஒரு பக்தி வரும். அதுக்கப்புறம் விவகாரம் என்ன, எல்லோரும் என்னதான் இருந்தாலும் எண்ணிக்கோ வந்து சேர வேண்டியதுதான் பகவான். அதனால நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம், இந்த கிட்ட வந்துவிட்டோம், அட்லீஸ்ட் இந்த ஜென்மால முடிச்சுப்போம் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் இருக்கணும். அதனால பராயணம் பரம் உத்கிருஷ்டம் அயனம் ஸ்தானம் புனராவர்த்தி சங்கார ஐதமிதி பராயணம். சில பேர் பராயணஹான்னு படிக்கிறார். சாந்தம் நிஷ்டா சாந்தி பராயணா அப்படின்னு சில பேர் உண்டு, சில பாக்கம் உண்டு. அந்த பராயணங்கிற புல்லிங்க பட்சே பகுரி பரம் அயனம் எஸ்ய சஹா பராயணம் அப்படின்னு வச்சுக்கிறார்.